நான் உங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர். இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு அரே கொடுக்குறாங்க. அரேல வந்து என்ன வேல்யூ மட்டும் இல்ல, என்ன வேல்யூ மிஸ் ஆகுது, அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கோட் பண்றோம். இதான் இந்த மிஸ்ஸிங் நம்பர். கம்ப்ளீட்டா ஒரு இன்டிஜர் எழுதுறாங்க, சைஸ் வந்து n இருக்கு. ஸோ கண்டெயின் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் இன் த ரேஞ்ச் ஃப்ரம் 0 to n. 0ல இருந்து n ரேஞ்ச் இருக்கிற டிஸ்டிங்க்ட் வேல்யூஸை கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் வந்து என்ன நம்பர் மிஸ் ஆகுது அரேல அந்த ரேஞ்சுக்குள்ள, அதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். இப்போ n வந்து 6ன்னு வச்சோம்னா 0 to 6, அந்த 6 ரேஞ்சுக்குள்ள 5ன்ற ஒரு வேல்யூ மிஸ் ஆகுதுன்னா அந்த 5 மட்டும் அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இப்போ இதுக்கு நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஆல்ரெடி நான் வந்து மெத்தட்லாம் எழுதி வச்சிட்டேன். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து லாஜிக்கை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்டு எல் ஈக்குவல் டு, எனக்கு இந்த எண்ணுன்ற ஒரு அரேக்குள்ள இருக்கிற லென்த்தை மட்டும் நான் தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். n டாட் லென்த் பிளஸ் 1. இப்போ வந்து இதோட ரேஞ்ச் வந்து 5, பட் ஆனால் அதுக்குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா வந்து 3 தான் இருக்கு. ஸோ அதை வந்து நான் 4ஆ மாற்றிக்கிறேன். அதுக்கு தான் வந்து இந்த எல் பிளஸ் 1 லென்த்தோட பிளஸ் 1 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். லைக் நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம், மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. அந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இங்கே நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இன்ட்டு எக்ஸ்பெக்ட், எனக்கு என்ன நம்பர் வரணும் அதை நான் வந்து எக்ஸ்பெக்ட் ஃபார்முலா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 பை 2. இந்த ஃபார்முலா எழுதி இன்ட்டு ஆக்சுவலாக எனக்கு என்ன வேல்யூ வரணும் அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அது வந்து நான் இப்போதைக்கு 0ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு அது 0லே இருக்கட்டும். ஸோ ஒரு லூப் யூஸ் பண்ணி இந்த அரே வந்து டிராவர்ஸ் பண்ணுவோம். இன்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க அரேவோட பேர் என்ன? ஐயோ, 2 பிராக்கெட் பண்ணிச்சா, சாரி கைஸ். SOUT ஆக்சுவல் பிளஸ் ஈக்குவல் நம். என்னன்னா வந்து இப்போ நம்ம லூப்ல வந்து இந்த ஒரு அரேல வந்து 1 2 4 5ன்னு ஒரு 4 வேல்யூ மட்டும் இருக்கு. இந்த 4 வேல்யூவும் வந்து லூப்ல யூஸ் பண்ணி ஆட் பண்றோம். லைக் இது வந்து இதுவுமே வந்து ஒரு ஆப்பரேட்டரோட வேல்யூ தான். இங்க நான் வந்து என்னன்னா ஆக்சுவல் பிளஸ் நம், அதுதான் நான் வந்து அந்த மாடுலேஷன்ல நான் கோட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதலாம். லைக் உங்களுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்னா ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பிகினர்ஸ்க்காக தான் மேக்ஸிமம் வீடியோவே போடுறேன். ஸோ அதனால நான் இந்த அப்ரோச்சை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இதை எழுதிட்டு இப்போ வந்து இன்னொரு மிஸ்ஸிங் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்ட் மைனஸ் ஆக்சுவல். இப்போ ஆக்சுவல்ல வந்து 5 4 9 2 11 1 12, ஆக்சுவல்ல 12ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. எக்ஸ்பெக்ட்ல வந்து எல், இதோட எல் வந்து லென்த் 4 இருக்கு, 4 வேல்யூ இருக்கு, பிளஸ் 1 5. ஸோ 5 இன்ட்டு 6, எல் பிளஸ் 1 6, 5 இன்ட்டு 6 30, டிவைட் பண்ணா 2. ஸோ வந்து மொத்தம் 15 மைனஸ் 12. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஆன்சர் வந்து 3. நமக்கு வந்து இங்க 3ன்ற ஒரு வேல்யூ மட்டும்தான் இந்த அரேல மிஸ் ஆகுது. ஸோ அந்த 3ன்ற வேல்யூ நமக்கு வந்துடும். மிஸ்ஸிங். நமக்கான அவுட்புட் 3 அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த அப்ரோச் இது வந்து இன்டர்வியூல இந்த மாதிரி அப்ரோச்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம எங்கேயுமே வந்து வேற எந்த எக்ஸ்ட்ரா லூப் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலாவே நம்ம இந்த ப்ராப்ளம்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளா கோட் பண்ணிட்டோம். இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல இன்னுமே பண்ணலாம். பட் ஆனால் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் வந்து இன்னுமே சின்ன கோடா இருந்துச்சா, ஸோ அதனால நான் இதுல போட்டுடலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலி ஐம் சாரி கைஸ், நேத்துல என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கு வேலை போயிடுச்சு. நான் வேற வேலை தேடிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், வேலை போயிட்டு அந்த ஃப்ரெஷருக்கு வந்து வேலை போச்சுன்னா திரும்ப தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு
வேற கம்பெனி ஜாயின் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கே அந்த ப்ரெஷர் தெரியும். ஸோ, அதனால நான் வேற வேலைக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால இந்த சரியா நேத்து சுத்தமா போட முடியல. நாளையிலேருந்து இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இப்பவே மணி 11 ஆயிடுச்சு. நான் நைட்டுக்குள்ள போஸ்ட் பண்ணிருவேன். நாளைக்கு உங்களுக்கு நான் ரெகுலரா வீடியோஸ் போட்டுருவேன். நான் ஆக்சுவலா ஒரு நாள் உட்காந்து கம்ப்ளீட்டா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வீடியோஸ் தேவையோ, நல்ல குவாலிட்டி கன்டென்ட்ல, ஸோ அதுக்கேத்த மாரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் டெய்லி வீடியோஸ் வர மாரி நான் பிளான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு நான் இனி ரெகுலரா வீடியோஸ் வந்துரும். எங்கேயும் எந்த தப்பும் நடக்காது. கைஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு கமெண்ட்ல உங்களுக்கு என்ன மாரி வேணும்னு சொன்னீங்கன்னா மட்டும் தான், இன்னும் என்னால நல்ல குவாலிட்டி கன்டென்ட் இன்னும் என்ன உங்களுக்கு தேவைன்றத பார்த்து நான் பண்ண முடியும் வீடியோஸ். ஸோ ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணிருங்க. அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனல. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். பாய்.